ஹாரி மந்திர உலகம். இந்த பெருங்களிப்புடைய வீடியோவில் ஹாரி மீண்டும் செயலில் இறங்கியுள்ளார். இது முன்பை விட அதிக குழப்பத்தையும் குறும்பையும் ஏற்படுத்துகிறது. அபத்தமான மந்திரங்கள் மற்றும் நகைச்சுவை சூழ்நிலைகள் மூலம் செல்லும்போது இந்த முட்டாள்தனமான மந்திரவாதியின் தவறான சாகசங்களை நாங்கள் பின்பற்றும்போது எங்களுடன் சேருங்கள். நீங்கள் மேஜிக் மற்றும் நகைச்சுவையின் ரசிகராக இருந்தால் நீங்கள் தவறவிட விரும்பாத வீடியோ இது. ஹாரி சிரிப்பு மற்றும் மந்திரத்தின் அளவை இப்போது பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய சாகசத்திற்கு தயாரா? உங்களை தயார் செய்யுங்கள், ஏனென்றால் ஹாரி திரும்பி வந்துள்ளார். இந்த நேரத்தில் அவர் முன்பை விட மோசமாக இருக்கிறார். ஆபத்து, மர்மம் மற்றும் மந்திரம் நிறைந்த பயணத்தைத் தொடங்கும்போது ஹாரி சேரவும். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள், இந்த நேரத்தில் பங்குகள் அதிகமாக உள்ளன, மேலும் சவால்கள் கடினமானவை. ஹாரி தனது வழியில் நிற்கும் தடைகளை சமாளிக்க முடியுமா? அல்லது அவர் நேசிக்கும் அனைத்தையும் அழிக்க அச்சுறுத்தும் இருண்ட சக்திகளுக்கு அவர் பலியாவாரா? ஹாரி தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதால் உணர்ச்சிகளின் ரோலர்கோஸ்டரை அனுபவிக்க தயாராகுங்கள். மந்திரவாதி உலகின் தலைவிதியை நிர்ணயிக்கும் காவிய போரைக் காண நீங்கள் தயாரா? ஹாரி சாகாவின் பரபரப்பான முடிவுக்கு காத்திருங்கள். காத்திருக்கும் அதிரடி நிரம்பிய சாகசத்தின் ஒரு கணத்தையும் நீங்கள் இழக்க விரும்ப மாட்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. மேலும் அற்புதமான புதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு ஏதியாஸ் செய்ய மறக்காதீர்கள். மேலும் ஹாரி கதையை உருவாக்கியவர் ஜே ரோலிங் பிரிட்டன் எழுத்தாளர் ஆவார். அவர் ஒரு பெண்மணி ஆவார். ஜே.கே. ரோலிங் ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் மற்றும் பரோபகாரர் ஆவார். அவர் 1997 முதல் 2000 வரை வெளியிடப்பட்ட ஹாரி 7 தொகுதி கற்பனைத் தொடரை எழுதினார். இந்தத் தொடர் 84 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு 600 மில்லியன் பிரதிகள் விற்றுள்ளன. ஹாரி பாட்டரின் வசீகரிக்கும் கதையை வேறு யாருமல்ல, திறமையான பிரிட்டிஷ் எழுத்தாளரும் கொடையாளருமான ஜே.கே. ரோலிங் எழுதியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் மக்களின் இதயங்களைக் கவர்ந்த ஒரு மாயாஜால உலகத்தை அவர் உருவாக்கினார். ரோலிங்கின் கற்பனையான கதை சொல்லல் இலக்கியம் மற்றும் வெகுஜன கலாச்சாரத்தில் அழிக்க முடியாத அடையாளத்தை விட்டுச் சென்றுள்ளது. ஹாரி மாயாஜால உலகத்தின் பின்னணியில் உள்ள புத்திசாலித்தனமான மனம் கொண்ட ஜே.கே. ரோலிங் தனிப்பட்ட அனுபவங்கள், கற்பனை மற்றும் இலக்கிய தாக்கங்களின் கவர்ச்சிகரமான கலவையிலிருந்து உத்வேகம் பெற்றார். இந்த அன்பான தொடரை உருவாக்க அவரை தூண்டியது எது என்பதை ஆராய்வோம். ஜே.கே. ரோலிங் ஜூலை 31, 1965 அன்று இங்கிலாந்தின் குளுசிஸ்டேரில் பிறந்தார். அவர் குளூசெஸ்டர்ஷையரின் டட்சில்லில் வளர்ந்தார், மேலும் வைடியன் காம்ப்ரிஹென்சிவில் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். அவரது வளர்ப்பு மற்றும் சுற்றுப்புறங்கள் அவரது தெளிவான கற்பனைக்கும் கதை சொல்லும் ஆர்வத்திற்கும் பங்களித்திருக்கலாம். வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வுகள். 1990ஆம் ஆண்டில் அம்னெஸ்டி இன்டர்நேஷனலின் ஆராய்ச்சியாளராகவும் இருமொழி செயலாளராகவும் பணியாற்றியபோது ரோலிங்கின் வாழ்க்கை ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பத்தை எடுத்தது. இந்த நேரத்தில் ஹாரி தொடருக்கான யோசனையை அவர் உருவாக்கினார். இது விரைவில் உலகெங்கிலும் உள்ள வாசகர்களை வசீகரித்தது. அதைத் தொடர்ந்து வந்த 7 ஆண்டு காலம் முக்கிய தருணங்களால் நிரம்பியது. தாயின் மரணம். அவருக்கு முதல் குழந்தை பிறந்தது. மேலும் முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றார். தொடரின் முதல் நாவலான ஹாரி அண்ட் தி பிலாசர் ஸ்டோன் அமெரிக்காவில் ஹாரி அண்ட் தி சோர்சரர் ஸ்டோன் என வெளியிடப்பட்டது. 1991 ஆண்டில் வெளியிடப்பட்டது. ஹாரி தொடரின் மைய கருப்பொருள்கள் பின்வருமாறு: மரணம், இறப்பு மற்றும் பிந்தைய வாழ்க்கை பற்றிய ஆய்வு, நன்மை தீமை, ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான நித்திய போராட்டம். ரோலிங் பல்வேறு மூலங்களிலிருந்து உத்வேகம் பெற்றார். பில்டன்ஸ் ரோமன், வரவிருக்கும் வயது வகை, அங்கு கதாபாத்திரங்கள் வளர்ந்து உருவாகின்றன. பள்ளி கதைகள், ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் ஆப் விச்கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரியின் மந்திர அமைப்பு, விசித்திரக் கதைகள், நாட்டுப்புறக் கதைகள் மற்றும் மயக்கத்தின் கூறுகள், கிறிஸ்தவ உருவகம், குறியீட்டு மற்றும் தார்மீக பாடங்கள், புதுப்பித்தல் கற்பனை மற்றும் தாக்கம். ஹாரி தொடர் குழந்தைகள் சந்தையில் கற்பனை வகையை புதுப்பித்தது. இது எண்ணற்ற பின்பற்றுபவர்களை ஊக்குவித்தது மற்றும் செயலில் உள்ள ரசிகர்களை உருவாக்கியது. ரோலிங்கின் கதை சொல்லல் வாசகர்களை மந்திரங்கள், உயிரினங்கள் மற்றும் சாகசங்கள் நிறைந்த ஒரு மாயாஜால உலகத்திற்கு கொண்டு சென்றது. பல விமர்சகர்கள் ரோலிங்கின் கதை சொல்லலை பாராட்டினாலும் சிலர் அவரது எழுத்து பாணியை வழக்கமானதாகக் காண்கின்றனர். பாலினம் மற்றும் சமூகப் பிரிவினையை அவர் சித்தரிப்பது குறித்து விவாதங்கள் எழுந்தன. மத விவாதங்கள் தொடரைச் சூழ்ந்தன,
குறிப்பாக அதன் மந்திர கருப்பொருள்கள் காரணமாக. 2008 வாக்கில் ஓர்ப்ஸ் ரோலிங்கை உலகின் அதிக சம்பளம் வாங்கும் எழுத்தாளராக பெயரிட்டது. அவர் OBE, ஆர்டர் ஆப் தி பிரிட்டிஷ் எம்பையர், பெத்தார் மற்றும் இலக்கியம் மற்றும் பரோபகாரத்திற்கான பங்களிப்புகளுக்காக கௌரவத்தோடர் ஆனார். சுருக்கமாக, J.K. ரவுலிங்கின் தனிப்பட்ட பயணம், அவரது படைப்பாற்றல் மற்றும் இலக்கிய தாக்கங்களுடன் இணைந்து, எல்லா வயது வாசகர்களையும் தொடர்ந்து மயக்கும் ஒரு மந்திர சாகாவை உருவாக்க வழிவகுத்தது. ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசர் ஸ்டோன் அமெரிக்காவில் ஹாரி பாட்டர் அண்ட் தி சோர்சரர் ஸ்டோன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. தொடங்கி 7 தொகுதிகள் கொண்ட கற்பனைத் தொடர் உலகெங்கிலும் உள்ள வாசகர்களைக் கவர்ந்தது. இந்தத் தொடர் ஹாரி பாட்டர் என்ற இளம் மந்திரவாதியின் சாகசங்களை பின்தொடர்கிறது. அவர் ஹாக்வார்ட்ஸ் ஸ்கூல் ஆப் விச்கிராஃப்ட் அண்ட் விசார்ட்ரியில் படித்து, இருண்ட மந்திரவாதி லார்ட் வோல்ட்மார்ட்டுடன் சண்டையிடுகிறார். இந்த புத்தகங்கள் 600 மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்றுள்ளன, 84 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, மேலும் திரைப்படங்கள் மற்றும் வீடியோ கேம்கள் உட்பட உலகளாவிய ஊடக உரிமையை ஊக்குவித்துள்ளன. பெரியவர்களுக்கான ஆந்தையின் முதல் நாவல், சாதாரண காலியிடம், 2012 இல் வெளியிடப்பட்டது. ராபர்ட் கால்பிரைத் என்ற புனைப்பெயரில் துப்பறியும் கோர்மோரன் ஸ்ட்ரைக் இடம்பெறும் குற்றப் புனைகதைத் தொடரை எழுதுகிறார். கருப்பொருள்கள் மற்றும் தாக்கங்கள். ஹாரி பாட்டர் தொடரின் மைய கருப்பொருள்களில் மரணம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான பிளவு மற்றும் நட்பின் சக்தி ஆகியவை அடங்கும். ரோலிங் பில்டங்ஸ்ரோமன், வரவிருக்கும் வயது கதைகள், பள்ளிக் கதைகள், விசித்திரக் கதைகள் மற்றும் கிறிஸ்தவ உருவகக் கதைகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளிலிருந்து உத்வேகம் பெற்றார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.